இப்போ நம்ம பார்க்க வேண்டிய மாடு ஒரு தலையீத்து மாடு. தலையீத்து மாடுனா நல்லா ஒரு கருப்பு வெள்ளை 3 கலர் கிடக்கு. 3 கலர் கிடக்குன்னா தலையீத்துக்கு இடையில நம்ம பார்க்க வேண்டியது என்னது பார்க்கணும்னா, இந்த காம்பு செட்டு எப்படி இருக்குது, இந்த காம்பு செட்டு அப்படி விலகி கிடக்கணும். இப்படி விலகி கிடந்தா இந்த பால் கொடி இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாடு தலையத்தில் ஒரு 6-12 லிட்டர் கறக்கும். 6-12 லிட்டர் கறக்கும். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கு இந்த கிடேரி நல்ல தரமான மாடாக இருக்கும். ஒரு வளர்ப்புக்கு தோதுவான மாடு. வளர்ப்புக்கு தோதுவான மாடுனா பொடித்தரத்து மாடு. பொடித்தரத்து மாடு ஏன்னா பொடித்தரத்து மாடு மெயின்டெனன்ஸு கம்மி. தீவனம் குறைய போட்டாலும் போது பொடித்தரத்து மாட்டை நல்ல மண்டை செட்டு ஒரு தலையீத்து கிடேரிலே இவ்வளோ ஒரு நல்ல ஒரு துப்புரவான கிடேரி. 10 தீவனம் முக்காத்தரத்து மாட்டில் இவ்வளோ மடிகாம்பு இருந்துச்சுன்னா இன்னொரு இதுக்கு ஒரு 8 கறக்கும். பொடி மாடாக இருந்தாலும் நுணுப்பமான மாடு. நுணுப்பமான மாடுங்கும்போது இந்த மாட்டோட சிறப்பே நல்லா கிலோமீட்டர் தாங்கும். தரமான மாடு, நல்ல மாடு, நல்ல முடிச்செட்டு, நல்ல பருமொழி, நல்ல தரமான மாடு, நல்ல மாடு.